எனவே தான் அதோடு சேர்ந்து தான் நீங்கள் டிபிஆர் தர வேண்டும். எங்கெல்லாம் மழைநீர் தேங்குவாத அளவுக்கு அந்த டிபிஆர். ஏங்க உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் 2 பேரும் தனியாக நீங்கள் உங்களை தான் கேட்குறேன். என்ன பேசிட்டீங்க? என்ன வேணும்? அவர் பக்கத்தில் கூப்பிடுங்க. யார்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பேசிகிட்ருக்கீங்க? இங்கே கவனிங்க. நீங்கள் அதை விட்டு இங்கே கவனிங்க. என்ன நீங்கள் எந்த ஊர், எந்த இதை பார்க்குறீங்க? அவர் எந்த ஊர், நீங்கள் எதை பார்க்குறீங்க? எந்த ஊர், எங்கே வேலை பார்க்குறீங்க? மேல் விசாரணை இங்கே பாருங்கங்க. ஏங்க அங்கே பார்த்து பேசிக்கிட்டீங்க? நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறது இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்க மனுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏங்க மைக்கு சரியில்லையா? மைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க, நீங்கள் இங்கே பாருங்கள். இவ்வளோ பேருக்கு முன்னால் தப்பாக ஏதாவது பேசுனா சங்கடப்படுவீங்க. பார்த்துங்க நீங்களாம். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், யார் யார் எங்கே பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்கன்னு. எனவே வந்திருக்கிற அதிகாரிகள் மேல் விசாரணை அதிகாரிகள் போடு இல்லாமல் நீங்களெல்லாம் குறிப்பை கவனிப்பாக இங்கே கவனித்து என்ன பேசுகிறோம், எதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது, அமைச்சர் பேசுகிறார், செயலாளர் உங்களுடைய துறையினுடைய தலைவர் இங்கே இருக்கிறார், அதை விடுத்து நீங்களாக அங்கே பேசிக்கொண்டிருந்தால் அவ்வளவு சரியாக இருக்காது. சென்னையில் மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? அரங்கில் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு 6 மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் நகராட்சி நிர்வாக அதிகாரிகளிடமான அந்த ஆலோசனை கூட்டம் மற்றும் ஆய்வுக் கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட வேலைகளில் நிறைவு பெறாத பணிகள் என்னென்ன, தொடங்கப்படாத பணிகள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் அந்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும் எனவும், மக்கள் பிரதிநிதிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்த அவரிடம் தெரிவிக்கலாம் என அவர் பேசிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அங்கு அமைச்சர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 2 அதிகாரிகள் அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருப்பதால் அவர்களை கடிந்து கொண்ட அமைச்சர் தாங்கள் சொல்வதை கவனிக்க வேண்டும் எனவும், நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் அவர்களிடம் அறிவுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக இன்னும் வரும் ஆண்டுகளில் நகர்ப்புற மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டி இருப்பதாகவும், மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்து முறையாக விசாரித்து அதனை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். எனவே தான் அதோடு சேர்ந்து தான் நீங்கள் டிபிஆர் தர வேண்டும். எங்கெல்லாம் மழைநீர் தேங்குவாத அளவுக்கு அந்த டிபிஆர். ஏங்க உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் 2 பேரும் தனியாக நீங்கள் உங்களை தான் கேட்குறேன். என்ன பேசிட்டீங்க? என்ன வேணும்? அவர் பக்கத்தில் கூப்பிடுங்க. யார்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பேசிகிட்ருக்கீங்க? இங்கே கவனிங்க. நீங்கள் அதை விட்டு இங்கே கவனிங்க. என்ன நீங்கள் எந்த ஊர், எந்த இதை பார்க்குறீங்க? அவர் எந்த ஊர், நீங்கள் எதை பார்க்குறீங்க? எந்த ஊர், எங்கே வேலை பார்க்குறீங்க? மேல் விசாரணை இங்கே பாருங்கங்க. ஏங்க அங்கே பார்த்து பேசிக்கிட்டீங்க? நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறது இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்க மனுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏங்க மைக்கு சரியில்லையா? மைக்கு நான் பேசிகிட்டு இருக்கேங்க, நீங்கள் இங்கே பாருங்கள். இவ்வளோ பேருக்கு முன்னால் தப்பாக ஏதாவது பேசுனா சங்கடப்படுவீங்க. பார்த்துங்க நீங்களாம். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், யார் யார் எங்கே பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்கன்னு. எனவே வந்திருக்கிற அதிகாரிகள் மேல் விசாரணை அதிகாரிகள் போடு இல்லாமல் நீங்களெல்லாம் குறிப்பை கவனிப்பாக இங்கே கவனித்து என்ன பேசுகிறோம், எதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது, அமைச்சர் பேசுகிறார், செயலாளர் உங்களுடைய துறையினுடைய தலைவர் இங்கே இருக்கிறார், அதை விடுத்து நீங்களாக அங்கே பேசிக்கொண்டிருந்தால் அவ்வளவு சரியாக இருக்காது.